பொண்ணோட துக்கத்தையும் அவமானத்தையும் பார்த்து எதுக்காக இப்படி சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு இந்துவோட விதியை பார்த்து சந்தோஷப்படுற இவளோட விதி நாளைக்கு என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? டேய், நீ நாளைக்கு மாதுரி கூட வாழணும் அப்படின்னும் போது நீ பார்க்க வேண்டியது இந்துவோட கண்ணீரை இல்ல, இவன் மனசுல எறிகிற அந்த தீயை தான். இவளுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு இவன் நிம்மதியா இருக்கிற வரைக்கும் உனக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் நடக்காதுன்றதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்பா, மாதுரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தது நான் தான். வாக்கு கொடுத்தவனுக்கு அதை நிறைவேற்றவும் தெரியும். டேய் அனந்தா, நீ எங்களை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? நான் யாரையும் கடுப்பேத்தல, நடக்க போற உண்மையை தான் சொன்னேன். மாதுரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு அபி அப்புறம் அருணோட கல்யாணமோ அப்புறம் இந்துவோட மரணமோ அதுக்கு தடையா இருக்க போறதில்ல. இந்து மாதிரி ஒரு பாவப்பட்ட பொண்ணோட கையில இருந்து கிடைக்கிற சாப வாழ்க்கை எனக்கு தேவையில்லப்பா. கேட்க கூட ஆள் இல்லாத இந்துவுக்காக கேட்க தெய்வங்கிற சக்தி உங்க தலைக்கு மேல இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா, அவன் சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா? என் வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கு என் மேல பாசமே இல்ல. ஒருவேளை எனக்கு என்ன நடந்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். அப்படியே நடக்கட்டும். எல்லாருக்காகவும் நாசமா போறது என் வாழ்க்கை தானே. கடவுளே, இவன் ஏன் இப்படி மாறி போயிட்டான்? ராதிகா, அபிக்கும் அருணுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு முன்னாடி அனந்தனுக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். அப்படி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு என்னை எதிர்த்து அனந்தன் கிளம்பினான்னா அதை தடுத்து நிறுத்த எனக்கு தெரியும். அதை தடுத்து நிறுத்த என்னால முடியலன்னா அவனோட அப்பான்னு நான் எதுக்காக சொல்லிக்கிட்டு தெரியணும்? வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். என்னாச்சு? ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. மச்சான், உங்களுக்கு தெரியாதா இந்துவோட விஷயம்? ஆமா, சுபத்ரா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. ஓ, ஆமா அண்ணன், நாம எல்லாரும் தேவையில்லாம அருணை சந்தேகப்பட்டுட்டோம். நீங்க எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரிதான் அருண் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நாம தேவையில்லாம பேசியிருக்கவே கூடாது. பிரபாகரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். ராதிகா, நீ சுபத்ரா வர சொல்லு. என்னாச்சு மச்சான்? ஓஹோ, அப்படின்னா மகேந்திரன் ஆபீஸ்க்கு வந்து பணம் கேட்டான், அப்படிதானே? ஆமா, அவன் என்னமோ கொடுத்து வச்சவ மாதிரி வந்து கேட்டு போறான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏங்க, அந்த மகேந்திரன் தானே உங்களுக்கு எப்ப பார் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான்? ஆமா. இந்த மகேந்திரனுக்கு நாம எதுக்காக பணம் கொடுக்கணும்? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பிரபாகரன். நான் அந்த ஆளுகிட்ட கேட்டா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இதுக்கு பதில் பிரபாகரன் நீதான் சொல்லணும். ஆமா, நீங்க மகேந்திரனுக்கு பணம் கொடுத்தீங்களா? நான் பணம் கொடுக்கல. விஷயம் தெரியாம நான் ஏன் கொடுக்கணும்? பிரபாகர், என்ன இதெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அது வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கே தெரியலனா மகேந்திரன் தானே அதுக்கு பதில் சொல்லணும். பணம் கொடுக்கலனா என்ன? இதுக்கப்புறம் பணம் கேட்டானா அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கணும். இதோ பார் பிரபாகரா, போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ, எனக்கு தெரியாத ஒரு ஆளை பத்தி நான் என்ன சொல்றது மச்சான்? அதான் நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த மகேந்திரனா யாருன்னே தெரியாது. ஆமா,
அந்த ஆளு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போனானா என்ன? அவ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தான்னு வச்சுக்க, கண்டிப்பா அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சு ஒப்படைச்சிருவேன். அதுக்கு முன்னாடி இத பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படின்னா உங்களுக்கும் மகேந்திரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க, அப்படிதானே? ஆமா. சரி, இதுக்கப்புறம் அந்த ஆளை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ, இருந்தாலும் தெரியாத ஆளோட பேரை சொல்லி பணம் பறிச்சிட்டு இருக்கான் அந்த மகேந்திரன். அவன் பெரிய ஆளுதான். இங்க பாருங்க, அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். சுபத்ரா, மகேந்திரன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. பணம். பழைய சம்பவத்தை சாக்கா வச்சு நம்மள பயமுறுத்தி பணம் பறிக்கணும்ன்றது தான் அவனோட எண்ணமே. பழைய வேலைக்கு அதிகமாவே பணம் கொடுத்தாச்சு. ஒருவேளை அதுதான் அவனோட லட்சியமா இருந்தா திரும்ப அவன் காண்டாக்ட் பண்ணானா அவனுக்கு கொஞ்சமா பணம் கொடுத்து அனுப்பிடுங்க. பணம் மட்டும் இல்ல, மகேந்திரனுக்கு வேற ஏதோ ஐடியா இருக்குமோ என்னவோ. ஒருவேளை அப்படி இருந்தா நம்ம அவனை அங்க வச்சு முடிச்சிடலாம். அபி, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. தூங்காம அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? வேற என்னம்மா, இந்துவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதுக்காக அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? அவளை பத்தி நினைச்சாலே உன்னோட தூக்கம் எல்லாம் போயிடும். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எல்லாரையும் தூங்க விடாம தானே பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்ப அவளை பத்தி யோசிச்சுட்டே இருக்க? ஏமா, ஜோசியர் கொடுத்த அந்த தாயத்துக்கு சக்தி இருக்கா என்ன? சக்தி இருக்கிறதுனால தானே நீ அதை கழுத்துல கட்டிட்டு போன அன்னைக்கு அடிபட்டு வந்த. ஆமா, நீ எதுக்காக இப்படி கேள்வி கேக்குற? அந்த தாயத்தை ஏன் கழுத்துல அருண் மாமா கட்டினப்போ எனக்கு அந்த பலன் கிடைச்சது. அதே மாதிரி அந்த இந்துவோட கழுத்துலயும் அருண் மாமா தானே அந்த தாயத்தை கட்டினாரு. இருந்தும் இது வரைக்கும் இந்துக்கு எந்த ஆபத்தும் நடக்கலையே, அது ஏன்? இங்க பாருமா, இந்துக்கு அந்த ஆபத்துனாலதான் அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு இப்ப இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அவமானப்பட்டு நிக்கிறா. அது அந்த தாயத்தோட சக்தி தாமா. அந்த தாயத்தை ஒருவேளை அருண் கட்டாம இருந்திருந்தா இப்ப நடக்கிற எல்லாமே உனக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கும். அம்மா, இந்துக்கும் அருண் மாமாக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுதுல்ல, அப்புறம் ஏன் இந்து இன்னும் சாகாம இருக்கா? ஒருவேளை இந்து சாக மாட்டாலோ என்னவோ. பாரு, உனக்கு ஜோசியர் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருந்தா ஜோசியர் சொன்ன மாதிரி தான் நடக்கும். 6 மாசத்துக்குள்ள இந்து செத்து போயிடுவான் தான் ஜோசியர் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 மாசம்தான் பாக்கி இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள என்ன சம்பவம் வேணாலும் இந்து வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னா இந்து சாக போறது உண்மையா? நீ சந்தோஷமா இருடா. உன்னுடைய துக்கம் எல்லாமே வெறும் 2 மாசம்தான். நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா? இந்து சாகுற அந்த நாள் உனக்கு அதை பார்த்தா போதாதா? அவ கண்டிப்பா செத்து போயிடுவா. ஒரு நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவ செத்து போயிருப்பான்னு நீங்க எப்படி இவ்ளோ நம்புறீங்க? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உனக்கு இந்து செத்தா மட்டும் போதும்ல. இந்து சாகிறது நிச்சயம்.
நீ இப்ப படுத்து தூங்கு. அம்மா ஏன் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இந்து அருண் மாமாவோட ஜாதக விதியால சாக மாட்டான்னு அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? ஒருவேளை இந்துவை போட்டு தள்ளுறதுக்கு அம்மா ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு தெரியலையே. இவங்க பிளான் என்னவா இருக்கும்? என்னங்க? என்ன இந்து நடுராத்திரில வந்திருக்க? நீங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தூக்கமே வரல. நானும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கும் தூக்கம் வரலங்க. என்னாச்சு இந்து? என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரியே இருக்கு. நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். என்னங்க, இன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட இந்த ரூம்லயே தூங்கட்டுமா? இந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஜோஷியர் சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நிறைய தடவை என்னை கட்டுப்படுத்துறது நீ தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதை கேட்குற? என்னன்னு தெரியல, என்னால முடியலங்க. இன்னைக்கு நான் உங்க கூட இந்த ரூம்லயே தூங்கட்டுமா? நான் இங்கே படுக்கட்டுமா? பார்வதி அத்தை முழிக்கும் போது உன்னை தேடுவாங்கல்ல, அப்ப என்ன சொல்லுவ? பார்வதி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்னங்க, என்னால நிஜமா முடியல, நான் இங்கே படுக்கட்டுமா? நீங்க எதுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? இந்த ரூம்ல தூங்குறதுக்கு நீ எதுக்காக ஏன் பெர்மிஷனை கேட்குற? நீ இங்க படுத்து நிம்மதியா தூங்கு இந்து. ம். ம். நீங்க தூங்கலையாங்க? தூங்குறேன். ஐயோ 7 மணி ஆயிடுச்சு. என்ன இவ என்ன எந்திரிக்கலையா? இவ எந்திரிக்காம இன்னும் தூங்கிட்டு இருக்கத பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. இந்து 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 எந்திரி இந்து. இந்து 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 என்னாச்சு உனக்கு? எந்திரி இந்து. இந்து எந்திரி இந்து. இந்து 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 எந்திரி இந்து. இந்து
கனவா? ஒருவேளை இந்த செத்து போயிட்டாளா? இது கனவுதானா இல்ல உண்மையா நடந்திருக்குமா? இந்து செத்து போயிட்டான் தானே அருண் மாமா அப்படி அழுதாரு. ஐயோ, அருண் மாமா சத்தம் போட்டு அழுதது நான் நல்லா கேட்டேனே. என்னமோ நடந்துருச்சு. இந்து அருண் மாமா ரூமுக்கு போயிருக்காளா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் சாகலையா? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறது பாரு. இப்ப என்ன பண்றது? அபி, நீ என்ன பேய் மாதிரி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? நான் இந்துவை பார்க்கலான்னு போயிருந்தேன், என் சந்தேகத்தை தீக்கிறதுக்கு. என்ன சந்தேகம்? இந்து அருணோட ரூம்ல போய் தூங்குறாளா என்ன? அதுக்கு இல்ல, நான் இப்போ ஒரு கனவு கண்டேம்மா. என்னம்மா கனவு? அருண் மாமா ரூம்ல இந்து செத்து கிடக்குறது. அதுதான் நான் கண்ட கனவு. ஓ, நீ அத கனவுல தான் கண்டியா? கனவுல கண்டதை எதுக்காக நீ போய் பார்த்துட்டு வர? நீங்க தான் அவளுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அதான் என் சந்தேகத்தை தீக்க போனேன். ரொம்ப ஆசைதான். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போகணுமா? ஓ, பெத்தம்மா ஜெயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டிருக்க. நீ எல்லாம் என்ன பொண்ணு, சரிதானே? அப்படின்னா நான் அவளை கொலை பண்ணுவேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அம்மா, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. நீங்க பிரில்லியண்டா ஒரு ஐடியா போட்டிருப்பீங்கன்னு தோணுச்சு, அதான். இங்க பாருமா, நம்ம கையால அவ சாகாமலே அவ தானா சாக வாய்ப்பு இருக்கு. இந்துவை செக் பண்ண டாக்டர் லத்திகா என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப தோன்ற அதே அறிகுறிகள் மறுபடியும் வந்துச்சுன்னா வேற டாக்டர்கிட்ட காட்ட சொன்னாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவ உடம்புல ஒரு பெரிய நோய் வந்து அவ கண்டிப்பா சாகதான் போறா. இங்க பாரு, ஒருவேளை அவ உடம்புல பெரிய நோய் இருக்கிறது அவளுக்கு தெரியாம இருக்கணும் இல்லையா? அந்த நோய் வந்து சாகிறது தான் அவ தலை விதியே. இங்க பாரபி, நீ நிம்மதியா படுத்துங்கிற வழிய பாரு. ஐயோ, போடா, போய் படு போ. ஹலோ ஹலோ, இது அம்பாட்டு வீடு தானே? ஆமா. நீங்க பார்வதி ஷனாய் தானே? இல்ல, நான் பார்வதி கிடையாது, நான் சுபத்ரா. ஓ, நான் பார்வதி ஷனாய் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க யாரு? என் பேரை சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். நான் மகேந்திரன். மகேந்திரனா? எதுக்காக நீங்க பார்வதி கிட்ட பேசணும்? அவகிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அவங்க கிட்டயே சொல்லிக்கிறேன். போன நீங்க பார்வதி ஷனாய் கிட்ட கொடுங்க. சாரி, பார்வதி இப்ப வீட்ல இல்ல. அப்படியா? சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னாச்சு சுபத்ரா? யார் கால் பண்ணாங்க? அந்த மகேந்திரன் தான் கால் பண்ணா. மகேந்திரனா? அவன் ஏன் கால் பண்ணா? என்ன ஏதாவது கேட்டானா? இப்ப அவன் கால் பண்ணது உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லன்னு. அப்படின்னா
அவன் பார்வதி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்வதி கிட்டயா? ஆமா அண்ணே, அவன் அப்படிதான் சொன்னான். மகேந்திரன் பார்வதி கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிதான் இங்க கால் பண்ணிருக்கான். இன்னும் சொல்ல போனா அந்த காலை நான் தான் அட்டன் பண்ணேன். பார்வதி அட்டன் பண்ணிருந்தா அவகிட்ட மகேந்திரன் என்ன சொல்லுவான்னு தெரியாதுல்ல. அப்படின்னா பார்வதி கிட்ட பேசுறது தான் அவனோட நோக்கமே. இப்போ பிரச்சனை தலைகீழா மாறி போயிடுச்சு சுபத்ரா. இங்க பாருங்க அண்ணே, மகேந்திரன் இப்ப வந்திருக்கிறதும் அவன் ஃபோன் பண்ணிருக்கிறதும் சாதாரண விஷயத்துக்கு இல்லைன்னு. அந்த மகேந்திரன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்து கால் பண்ணி பேசுறான்னா அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது. அதை தெரிஞ்சுக்க நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அவனை போய் நேர்ல பார்த்தா என்ன? சீக்கிரமே பார்க்கணும். நாம மகேந்திரனை அவாய்ட் பண்றோம்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் பார்வதிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்வதி கிட்ட சொல்லிடுவான். நீங்க மகேந்திரனை மீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்க. நம்ம அவனை பார்த்தே ஆகணும். ஹலோ, சொல்லுங்க பிரபாகரா. மகேந்திரா, நான் உன்னை மீட் பண்ணணுமே. நான் பார்வதி சென்னாய் கிட்ட பேசணும்னு சொன்ன உடனே நீங்க என் லைன்ல வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மகேந்திரா, நான் எங்க வரணும்னு நீ சொன்னாலே போதும், நான் அங்க வந்துடுறேன். இருந்தாலும் நான் உன்னை உடனே பார்த்தாகணும். உனக்கு இப்போ என்ன பார்க்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரி, எந்த இடம்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ அந்த இடத்துக்கு வரணும். சரி, வந்துடுறேன். இங்கதானே மகேந்திரன் நம்மள வர சொல்லியிருந்தான். ஆமா, இந்த இடத்துக்கு வர சொல்லி தான் என்கிட்ட சொன்னான். வரேன்னு சொன்னாலே அவன் கண்டிப்பா வந்துடுவான். அவன் இன்னும் வரவே இல்லையேனே. இரு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணணும். இந்த குழந்தை உயிரோட இருக்கவே கூடாது. இதான் நான் உனக்கு கொடுக்குற வேலை. இந்த குழந்தை இனிமே உயிரோட இருக்காது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ரெண்டு பேரும் எனக்காக வெயிட் பண்றீங்க போல இருக்கு. அதெல்லாம் இல்ல, நாங்க இப்பதான் வந்தோம். இவங்க தான் பார்வதி ஷெனாயா? இல்ல, இவங்க என்னோட தங்கச்சி சுபத்ரா ஷெனாய். புரிஞ்சு போச்சு. அம்பாட்டு ஷெனாய் குரூப்பை தலைமை தாங்கிறது இவங்க தானா? பார்வதி ஷெனாய் எதுலயும் இன்வால்வ் ஆகுறதுல போல இருக்கு. என்ன அத நீ எதுக்காக இப்ப தெரிஞ்சுக்கணும்? நீங்க பண்ண வேலைக்கான பணத்தை நாங்க அன்னைக்கே கொடுத்தாச்சுல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக எங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பார்வதியை எதுக்காக நீங்க இப்ப தேடிட்டு இருக்கீங்க? அதுக்கான காரணம் என்ன? மிஸ்ஸஸ் சுபத்ரா ஷெனாய், நான் இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ இவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இப்ப பார்க்க வாய்ப்பில்லை ராஜான்னு சொன்னார். 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை சொன்னப்போ நீங்க எதை பத்தியும் கவலைப்படவே இல்லை. ஆனா பார்வதி ஷெனாயை கேட்டு நான் இப்போ கால் பண்ணப்போ நீங்க என்னை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்திருக்கிறீங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யானைக்கும் அடி சறுக்குன்னு உங்களுக்கும் புரிஞ்சு போச்சா? நீ இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க? ஒருவேளை அது பிளாக்மெயிலா இருந்தா அது மட்டும் என்கிட்ட நடக்காது.
நீ பார்வதியை கேட்டு ஃபோன் பண்ணாதனால ஒன்னும் நாங்க இங்க உன்னை அவசரமா பார்க்க வரல. உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீ என்னோட ஃபேமிலிய பிளாக்மெயில் பண்ணா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மகேந்திரா, நீ கொண்டு போய் கொன்ன அந்த குழந்தைய சாக்கா வச்சு நீ பணத்தை வாங்குறதுக்காக இங்க வந்திருந்தா பார், உன்னை ஊரு தெரியாம அழிச்சிருவேன். அதனால நீ என்ன எதிர்பார்த்து இங்க வந்தியோ அந்த எண்ணத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. இல்லைன்னா உனக்கு தான் அது பிரச்சனையே. புரியுதா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ போய் ஷேனாய் ஃபேமிலி பத்தி யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு, அப்போ உனக்கு புரியும். அம்பாட்டி ஷெனாய் ஃபேமிலியை பற்றி நல்லா தேடி அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓ, என் மேலே கையை வைக்க உங்களால் முடியவே முடியாது. உங்களால் முடியும்னா அப்போ கை வச்சு பாருங்க, அப்போ தெரியும் இந்த மகேந்திரன் யாரு என்னன்னு. அன்னைக்கு நாங்க உனக்கு கொடுத்த பணம் உனக்கு பத்தாம இருந்தா நாங்க திரும்ப உனக்கு நிறைய தரோம். ஆனா இதுக்கப்புறம் நீ பணம் கேட்டு எங்க கிட்ட வரக்கூடாது. அப்படி வந்தா அதுக்கப்புறம் நாங்க இப்படிலாம் பேசிட்டே இருக்க மாட்டோம். பிரபா அண்ணன், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க. மகேந்திரா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இதை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா வாங்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயம்? 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொல்ல சொல்லி என் கையில நீங்க கொடுத்தீங்கல்ல, அந்த குழந்தை சாகவே இல்லை. பார்வதி ஷெனாயோட குழந்தை சாகவே இல்லை. அந்த குழந்தை சாகலையா? அப்படின்னா நீ அந்த குழந்தைய கொல்லலையா? குழந்தைய கொன்னுட்டேன்னு என்கிட்ட சொன்ன. இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஈவ இறக்கம் இல்லாத ஆள் இல்லை. அன்னைக்கு அந்த குழந்தைய கொல்றதுக்கு எனக்கு மனசே வரல. அப்படின்னா அந்த குழந்தை நீ என்னதான் பண்ண? அந்த பச்சை குழந்தை யாருக்கு கிடைச்சதுங்கிறதையும், அந்த குழந்தை எங்க எப்படி வளர்ந்துட்டு இருக்கணும், இப்போ அந்த குழந்தை எங்க எப்படி எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா இப்ப சொல்லு. அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் பிரபாகரா. அந்த பெண் குழந்தை தானே பார்வதி ஷெனாயோட எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. அந்த வாரிசை நீங்க இல்லாம பண்ணி எல்லா சொத்தையும் பறிக்க தானே அந்த குழந்தைய கொல்ல சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த குழந்தை எங்க இருந்தாலும் இப்போ நீங்க கொன்னுடுவீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? இந்த உண்மையை பார்வதி ஷெனாய்க்கு மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சா நோ, பார்வதிக்கு இது தெரியக்கூடாது. அவகிட்ட நீ இத சொல்லிடாத ப்ளீஸ். நான் இதை எல்லாத்தையுமே பார்வதி ஷெனாய் கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன கொல்ல போறீங்களா இல்ல கூட சேர்த்துக்க போறீங்களா? என்ன பண்ணணும்னு நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் நீ எனக்கு போடுற இந்த பிச்சை பணத்தை உன் பாக்கெட்லேயே வச்சுக்கோ. சரிங்க, அப்போ நான் இங்கேருந்து போயிட்டு வரட்டுமா? மறுபடியும் பார்க்கலாம், பார்ப்போம்.
இவங்க 2 பேரும் என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க? எங்கேயோ போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப யோசனையாவே இருக்காங்களே. மேடம். என்ன, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. மேடமும் சாரும் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப யோசனையா இருக்கீங்க. அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். எங்களோட முகத்துல இருக்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பார்த்து அது என்னன்னு கேட்கறதுக்காக நாங்க இங்க உங்களை வேலையில வைக்கல. புரியுதா? போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. சரிங்க சார். அது வந்து மேடம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? எங்களுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னேன்ல. அந்த வேலையை செய்யாம என்னன்னு கேட்க வந்துட்டு இருக்கீங்க? போய் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. மேடம், நான் இப்பதானே ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க 2 பேரும் அதை குடிச்சிட்டீங்களே, மறுபடியும் வேணுமா? அது எங்களுக்கு ஞாபகமே இல்லை. நீங்க இங்க இருந்து தேவையில்லாம ஏதாவது பேசாம உள்ள போங்க. இவங்க 2 பேருக்கும் பெரிய சம்பவமா ஏதோ நடந்திருக்கதா என் மனசுக்கு தோணுது. என்ன ரோசமா பாத்துட்டு இருக்கீங்க? சொன்னதை கேளுங்க, உள்ள போங்க. சரிங்க. சுபத்ரா, அந்த மகேந்திரன் நம்ம தலையில பெரிய அணுகுண்டா போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாம்மா. அண்ணே, நானும் அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மகேந்திரன் பார்வதி குழந்தைய பத்தி சொன்னப்போ நான் அப்படியே பாதாளத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சு. 22 வருஷங்களுக்கு முன்னால நாம மறந்து போன பழைய விஷயங்களை அந்த மகேந்திரன் இப்ப நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கான். அதை சாக்கா வச்சு இவன் நம்ம கிட்ட பணம் பறிக்க போறான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. நாம கொடுத்த பணத்தை அவன் வாங்க மாட்டேன்ட்டான். அவன் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறான் போல இருக்கு. அப்படின்னா மகேந்திரன் நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கான். இந்த குழந்தை சாகவே இல்லை அப்படின்னு மகேந்திரன் சொல்றத நீ நம்புறியா? அந்த விஷயத்த நான் நம்புறதா நம்ப வேண்டாமான்னு எனக்கு தெரியல. என்ன, அவன் அன்னைக்கே அந்த குழந்தைய கொன்னு போட்டானே. 22 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை இன்னும் சாகவே இல்லைன்னு சொல்லும்போது நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் சொல்றான்னு நினைக்கிறேன். பார்வதியோட குழந்தை அந்த ஆளு சொன்ன மாதிரி இன்னும் சாகாம இருந்திருந்தா, அந்த குழந்தை சாகிறத நம்ம நேர்ல பார்த்தாகணும்னு அன்னைக்கே சொன்னேன். அதான் நான் அன்னைக்கு பண்ண பெரிய தப்பு. பார்வதியோட குழந்தை செத்து போயிட்டான்னு நம்ம நம்பினது எல்லாமே பொய்யா போயிடுச்சு இல்லன்னு. ஒருவேளை பார்வதியோட குழந்தை உயிரோட இருக்குதுன்னா மகேந்திரனுக்கு அது எங்க இருக்குன்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். மகேந்திரன் அவளை கண்டுபிடிச்சிருக்கான். குழந்தை மட்டும் உயிரோட இருந்தா அது எங்க இருக்குன்னு மகேந்திரன் வாயாலேயே நம்ம சொல்ல வைக்கணும். பழைய சம்பவத்தை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சவன் வந்திருந்தானா அந்த குழந்தை எங்க இருக்குன்னு அவன் நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டான். வேற என்ன பண்றது? இது பார், அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருந்தா அது நமக்கு தலைவலியா மாறிடும். இதெல்லாம் மகேந்திரனுக்கு தெரியும் அப்படின்றது அதை விட பெரிய தலைவலி. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றது? என்ன பண்ணணும்னு நம்ம யோசனை பண்ணியாக்கணும். பார்வதிமா, என்னாச்சு ரோசம்மா? இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்றது மட்டும் எனக்கு தோணுது. யாருக்கு என்ன பிரச்சனை? சுபத்ரா மேடமும் பிரபாகரன் சாரும் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து எங்க போயிட்டு வந்திருக்காங்க? அது எனக்கு சத்தியமா தெரியாது பார்வதிமா. இருந்தாலும் 2 பேரும் போன ஸ்பீட்ல மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல. அது எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? நான் மேடம் வந்த உடனே ஆரஞ்சு ஜூஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை அவங்க குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸை கொடுக்கவே இல்லைன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. ஞாபகமே இல்லாத மாதிரி தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஒருவேளை ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கலாம்ல? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது பார்வதிமா. ஆபீஸ்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேடம் இப்படியெல்லாம் மறந்து போன மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க.
இது ஏதோ வேற பிரச்சனையா இருக்கும். அவங்க 2 பேர் மனசுலயும் ஏதோ பெரிய கவலை இருக்கு. அவங்களோட துக்கமே இந்து தானே ரோசம்மா? நம்ம இந்துவை தவிர அவங்களுக்கு வேற என்ன துக்கம் இருக்கு? அது என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் பார்வதிமா. என் சந்தேகம் என்னன்னா, சுபத்ரா மேடம்க்கும் பிரபாகரன் சாருக்கும் ஏதோ பெரிய ரிவீட்டு கிடைச்சிருக்குன்னு. ரிவீட்டுன்னு சொன்னா யாரோ பெரிய அப்பா அவங்களுக்கு வச்சிருக்காங்க போல. சுபத்ரா அன்னைக்கும் பிரபா அண்ணனுக்கும் யார் அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க? ஏதாவது ஒரு ஏழைக்கு அவங்களால ஒரு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கும். அப்படி நடந்துதான் அவங்க சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். எதுக்காக கவலையா இருக்கணும்? அத பத்தி எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் போய் அதை கேட்டு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் பார்வதிமா, நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. நான் என் மனசுல எதுவுமே வச்சுக்காம நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்துவை தவிர சுபத்ரா அன்னைக்கும் பிரபா அண்ணனுக்கும் வேற என்ன பிரச்சனை வந்திருக்கும்? ஐயோ அடக்கடவுளே, ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன அது சுபத்ரா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீ நம்புறியா என்ன? அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? பிரபா அண்ணன் பார்வதியோட குழந்தைய மகேந்திரன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு எனக்கே இப்பதான் தெரியும். ஐயோ, குழந்தையை கொல்றதுக்காக அன்னைக்கு அவன் என் கையில இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு போனான். இருந்தாலும் மகேந்திரன் அந்த வேலையை செய்யல அப்படின்றத கேட்கும்போது என்னால் அதை நம்பவே முடியல மச்சான். அது குழந்தை இருக்குன்னு அந்த ஆளே சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம நம்பிதானே ஆகணும். ஆமா, இந்த மகேந்திரனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு ஆரம்பத்துல நான் கேக்குறப்போ நீங்க ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? அது 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொட்டேஷன் கொடுத்த ஒரு கிரிமினலோட ஊரையும் பேரையும் என்னால எப்படி ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? அவன் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை பத்தி நல்லாவே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏங்க அன்னைக்கு குழந்தைய கொல்ல தூக்கிட்டு போன ஆளுதான் இந்த மகேந்திரனா? ஆள் ஒன்றும் மாறவே இல்லைல்ல? இல்ல, ஆளெல்லாம் எதுவும் மாறவே இல்லை. இந்த மகேந்திரன் கிட்ட தான் நான் பார்வதி குழந்தைய ஒப்படைச்சேன். ஒரு கல்யாணத்தை பண்ணி ஏற்கனவே நம்ம பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். இந்துவை சாக்கா வச்சு இது வரைக்கும் பார்வதியை நம்ம வழிக்கு கொண்டு வரவே முடியல. அப்படி இருக்கும்போது பார்வதியோட குழந்தை இன்னும் உயிரோட இருக்குன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆசை எல்லாமே சுக்குநூறாயிடும். இதோ பாருங்க, குழந்தை இருக்குன்னு பார்வதி கேள்விப்பட்டா கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் எங்க குடும்பத்தோட அடுத்த வாரிசு அந்த குழந்தை தான். நீங்க எதுக்காக நடக்காத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதோ பாரு பிரபாகரா, நான் சொல்றதுல உண்மைதான். அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருந்தா இந்த வீட்டோட பாரம்பரியம் எல்லாத்துக்குமே அந்த குழந்தை மட்டும்தான் வாரிசு. என்னங்க நீங்க இந்த விஷயத்தை பார்வதி கிட்ட சொல்ல போறீங்களா என்ன? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன். பார்வதிக்கு இந்த உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அன்னைக்கே உங்களை அவ வெறுத்துருவா. நம்ம பசங்க கிட்டயும் உங்களுக்கு எந்த வித மதிப்பும் இருக்காது. ஆமா, அதனால உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை இப்போதைக்கு நீங்க வெளியில சொல்ல வேண்டாம். நம்ம 4 பேரோட உறவு நிலைக்கணும்னா அதான் நமக்கு நல்லது. நாம அந்த குழந்தைய பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த குழந்தைய பத்தி பார்வதி தெரிஞ்சுக்காம இருக்க என்ன பண்றதுதான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு குழந்தை எங்க இருக்குன்னு மகேந்திரன் சொல்லணும்ல. அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அந்த ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்லுவான்னு எனக்கு தோணல. நம்ம கிட்ட அந்த ரகசியத்தை அவன் சொல்லிட்டானா அந்த குழந்தை உயிரோட இருக்காதுன்னு மகேந்திரனுக்கு நல்லா தெரியும். நம்மள பிளாக்மெயில் பண்ணி மகேந்திரன் பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் அதோட முடிஞ்சு போயிடும்ல. அப்படின்னா அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத மட்டும் பார்க்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, ரகசியமா அவளை பிளான் பண்ணி கொன்னுடணும். அது வேண்டாம், அதுக்கான அவசியமே இப்ப இல்ல. ஏற்கனவே அந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணோம். நல்ல வேளை அந்த குழந்தை சாகல. நாம பெரிய பாவத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைங்க. மறுபடியும் அந்த பாவத்தை பண்ணணுமா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.